வணக்கம் மக்களே, இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டோமொபைல் எந்தூசியாஸ்டா எல்லாருக்கு மனசுக்குள்ளேயுமே ஒரு ப்ராஜெக்ட் கார் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை கண்டிப்பாக இருக்கும். அப்படி என்னுடைய ப்ராஜெக்ட் கார் ஆசையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு ஏர்லி 90s கிட்ஸா ஆட்டோமொபைலில் இந்த கார்ஸ் அண்ட் பைக்ஸ் ரெண்டுத்துலேயுமே டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் ஆகிட்டு இருந்த ஸ்டேஜில் வளர்ந்தவங்க நாங்கள். ஸோ அப்படி அம்பாசிடர் ஃபியட்டு 118 கான்டஸா அப்படியே இருந்துக்கிட்டு இருந்த இடத்துல எஸ்டீம் அப்படிங்கிற ஒரு வண்டி வந்துச்சு. ஃபஸ்ட்டு மாருதி 1000 அப்படிங்கிறது வந்துச்சு. அதுக்கப்புறம் 1000cc வந்து அதுக்கப்புறம் எஸ்டீம் அப்படிங்கிறது 1.3 லிட்டர் இன்ஜினாக கொடுத்தாங்க. முதல்ல அது கார்பரேட்டர் இன்ஜினாக வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் MPFI-ஆக வர ஆரம்பிச்சது. இந்த விஷயத்த சொன்னேன் அப்படின்னா எஸ்டீம் கார் எனக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கறத உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஸ்கூல் டைம்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ண சொல்றாங்க. உங்க இஷ்டமா ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டு அதை பத்தி ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பிரசன்டேஷன் கொடுங்க, ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுங்க அப்படின்றாங்க. நான் பிரசன்டேஷன் அண்ட் டாக்குமெண்ட் எல்லாமே வந்து இந்த மாருதி எஸ்டீம் அப்படிங்கிறது எப்படி இவால்வ் ஆச்சு, அது இன்னைக்கு ஸ்டேஜுக்கு அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஃபுல்லா ஐ திங்க் அது 2003-2004 காலகட்டத்தில் கொடுத்த ப்ரெசன்டேஷன் நினைக்கிறேன். அந்த டைம் பீரியட் வரைக்கும் கடந்த 10-12 வருஷமாக இருந்த எல்லா டாக்குமெண்ட்ஸை வச்சு அதையே ஒரு ப்ரெசன்டேஷனாக பண்ணேன்னா பார்த்துக்குங்க. அப்படி ஒரு லவ் எஸ்டீம் மேலே. 2009 காலகட்டத்தில் எனக்கு ஒரு புது பைக் வாங்கி தரலாம் அப்படின்னு வீட்டில் டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அப்போது ஒரு 80-90,000 பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, எனக்கு புது பைக் வேணாம், நான் வந்து ஒரு எஸ்டீம்னா செகண்ட்ஸில் வாங்கி ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்படி சொன்னால் வீட்டில் எல்லாம் கடுப்பாவாங்க தானே. எல்லார் வீட்லேயும் காலேஜ் போனதுக்கப்புறமா பசங்க பைக் வேணும்னு நச்சரித்து வாங்குவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் பைக் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான ஒரு பட்ஜெட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அப்போ போய் நான் சொல்கிறேன், எனக்கு பைக் வேணாம், எனக்கு கார் தான் வேணும், அதுவும் எனக்கு பிடிச்ச எஸ்டீம் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைன்னா, அந்த காலகட்டத்தில் எஸ்டீமை நிறுத்திவிட்டாங்க. ஸோ மாருதிசுசுக்கியில் எஸ்டீம் புது வெஹிக்கிள் கிடையாது. ஸோ செகண்ட்ஸில் தான் வாங்கணும். அப்போவும் நான் சொல்கிறேன், எனக்கு லேட்டஸ்ட் மாடல் வெஹிக்கிள் வேணாம், எனக்கு 96லேருந்து 99 இருக்கிற கார்பரேட்டர் இன்ஜின் தான் வேணும். அப்போ தான் அதை வந்து நான் டியூன் பண்ணுறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு அந்த டைமில் இருந்த கண்ணோட்டத்தில் சொல்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு சின்ன டிஸ்கஷனுக்கு அப்புறமா ஓகே அப்படின்றாங்க. அப்புறமா தேடி பிடிச்சி அப்போல்லாம் அந்த கிளாசிஃபைட்ஸில் பின்னாடி லாஸ்ட் பேஜில் வரும். இப்போ வருதா அப்படின்றது தெரியல, நான் இப்போ பேப்பர் வாங்குறதே இல்லை. அப்போது வந்து கிளாசிஃபைட்ஸில் ஹெண்டுவில் லாஸ்ட் பேஜில் ஆட்டோமொபைல் காலம் இருக்கும், அதில் வரும். ஸோ அது ஒரு 2-3 வாரங்கள் வாங்கி அதெல்லாம் பார்த்து எஸ்டீமுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி ஒரு 7-8 வண்டி போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு வண்டி ஃபைனலைஸ் பண்ணி மெரூன் கலரில், ஒரு ரெட்டிஷ் மெரூன் கலரில் ஒரு வெஹிக்கிள் வாங்கினேன். பட்டு கொஞ்சம் அவசரப்பட்டு வாங்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் ஹை மைலேஜ் ஓடி இருந்த வண்டி. அது வாங்கிட்டோம் ஒரு 2 இயர்ஸ் கிட்டக்க அதை யூஸ் பண்ணேன். காலேஜ் ஃபைனல் இயர் வர்ற வரைக்குமே கூட அந்த வெஹிக்கிள் தான் யூஸ் பண்ணேன். ஃபைனல் இயர் வரும்போது தான் அதை கொடுத்துட்டு வேறு வெஹிக்கிள் வாங்கினேன். அதை மாடிஃபை பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவோடவே வாங்கியிருக்கிறோம். பட் என்ன அப்படின்னா, அப்போது ரொம்ப சின்ன வயசு அண்டு யார் எது சொன்னாலும் நம்புகிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்த காலகட்டம். அண்டு அப்போ தான் இன்டர்நெட்டினுடைய பெனிட்ரேஷன் கொஞ்சம் அதிகமாகுது. அப்போ தான் இந்த சோனி எரிக்சன் ஃபோன் ஒன்று வச்சுருந்தோம். அப்போ தான் ஜிபி ரோடு, புதுப்பேட்டை, இதெல்லாம் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஜிபி ரோடும் புதுப்பேட்டையும் எதுக்கு ஃபேமஸ்னு, ஆட்டோமொபைல் ஸ்பேர்ஸுக்கு தான். புது ஸ்பேர்ஸ்னால் ஜிபி ரோடு, பழைய ஸ்பேர்ஸ்னால் புதுப்பேட்டை. ஸோ அங்கேயே பழியாக கடந்து வெஹிக்கிளை ரெடி பண்ண காலகட்டம். அப்போது ரொம்ப முக்கியமாக அப்போ வந்து வெஹிக்கிளை மாடிஃபை பண்ணணும். நம்ம மெயினாக வந்து காலேஜில் சீன் போடுறது தான் முக்கியமான விஷயம். அவுட்லுக்கில் என்ன மாற்ற முடியும்னா, ஃபஸ்ட்டு அலாய் வீல் மாற்றணும்னு முடிவு பண்ணியாச்சு. அண்டு இன்னொன்று ஸ்டியரிங் எனக்கு மாற்றணும். 3 ஸ்போக் ஸ்டியரிங், இந்த ரேசிங் ஸ்போர்ட்ஸ் ஸ்டியரிங் போடணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஜிபி ரோட்டில் போய் கடைக்கடையாக ஏறி இறங்குறேன். அதில் எவன் காட்டினதுமே எனக்கு பிடிக்கல. எல்லாமே ஆல்மோஸ்ட் டூப்ளிகேட்டாக தான் இருந்தது. அந்த டூப்ளிகேட்லேயே ஒரு பெட்டரான டூப்ளிகேட்டாக பார்த்து தேடி கண்டுபிடிச்சி நானும் என் ஃப்ரெண்டும் பிடிச்சி வாங்கிட்டோம். ஒரு 2000 ரூபா கிட்டக்க ஆச்சுன்னு நினைக்கிறேன் அந்த ஸ்டியரிங். அதோட ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள். அப்புறம் இந்த வின்டோன் ஹார்ன், அப்போ தான் இந்த ஸ்கோடா கார்ஸ்லாம் ஃபேமஸ். 2007-2006 ஸ்கோடானுடைய அந்த ஹார்ன் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ். அப்படின்னு பாஷ்லேருந்து இந்த வின்டோன் ஹார்ன் வாங்கினோம், தெரியுதா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு காரில் மாடிஃபை பண்ணணும் அப்படின்ட்டு வாங்கின ஒரு பொருள். ஸோ அது இன்னும் வச்சுருக்கிறேன் நான். ஸோ கார் விற்கும்போது அதெல்லாம் கழட்டிட்டேன். ஸோ இந்த ஹார்னும் ஸ்டேரிங்கும் தான் ஃபஸ்ட்டு போட்டேன். அதுக்கப்புறம் அலாய் வீல் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒயிட்ஸ் ரோடில் தான் நிறைய இந்த வீல் கடை, டயர் கடையெல்லாம் இருக்கும். ஸோ அங்கே போய் லாலில் அலாய் வீல் வாங்கணும்னு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணேன். ஆனால் எல்லாமே பட்ஜெட் ஹெவியாக இருந்துச்சு.
சரி லோ பட்ஜெட்டில் என்ன இருக்குது, ஏன்னா இப்போ நம்ம காலேஜ் தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம், பெருசாக வருமானம் இல்லை, கொடுக்குற பாக்கெட் மணிலேருந்து சேர்த்து வச்சு தான் ஒவ்வொன்றும் பண்ணணும். அண்டு இல்லைன்னா போய் அப்பா கிட்ட அம்மா கிட்ட கேட்கணும். ஸோ அப்படி இருந்தப்போ இருக்கிற காசில் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 6 மந்த்ஸாக சேர்த்து வச்சுருந்த காசு கரெக்டாக 10,000 இருந்துச்சு. அந்த 10,000 அலாய் வீல் மாட்டணும்னு போனால் ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்குறேன், எங்கேயுமே அலாய் வீல் நம்ம பட்ஜெட்டில் செட் ஆகலை. அப்போ ஒருத்தர் சொன்னார், அப்போலோ டயர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க அப்போ தான் ஃபஸ்ட்டு அலாய் வீலை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க மார்க்கெட்டுக்கு. ஐ திங்க் ஆஸ்பயர்னு நினைக்கிறேன், அப்போலோ ஆஸ்பயர்னு நினைக்கிறேன், அந்த பிராண்டில் வந்திருக்கு, பார்க்குறீங்களான்னாங்க. சரின்னு பார்த்தோம். 2 டிசைன் தான் இருந்தது 13 இன்ச்சில். ஆக்சுவலாக எனக்கு என்ன ஐடியானா, அது 14 இன்ச் வீல்ஸ் மாற்றணும், டயர்ஸ் சேஞ்ச் பண்ணி 14 இன்ச் வீல்ஸாக மாற்றணும் அப்படின்னு ஐடியா. ஏன்னா நான் சஸ்பென்ஷன் சேஞ்ச் பண்ணுற ஐடியாவில் இருந்தேன். ஸோ 14 இன்ச் வீல்ஸ் சேஞ்ச் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் பட்ஜெட் ஒத்து வரல. கடைசியில் சரி 13 இன்ச்சுக்கே போகலாம் அப்படின்ட்டு அந்த ஆஸ்பயரில் பார்த்ததில் 2 மாடல் இருந்தது. அதில் ஒன்று ரொம்ப கன்றாவியாக இருந்தது, இன்னொன்று ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தது. சரின்ட்டு அந்த ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்த அந்த 5 ஸ்போக் அலாய் ஒன்று வாங்கி போட்டிருக்கேன். அந்த ஃபோட்டோ பாருங்கள். ஸோ அந்த அலாயும் இந்த ஸ்டேரிங்கு இந்த ஹார்ன் இது 3 தான் அந்த வெஹிக்கிளில் மாற்றினது. பட் இந்த வெஹிக்கிளில் ட்ரிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரிப்ஸ். ஈவன் சென்னை டு சபரிமலை ஐயப்பன் டெம்பிள் கூட ஒரு வாட்டி போயிருக்கு. அண்டு பாண்டிச்சேரி டு சென்னை வந்து நிறைய ட்ரிப்ஸு, ஏன்னா காலேஜ் லைஃப்பில். ஸோ அப்போது நிறைய வாட்டி பாண்டிச்சேரி, ஏலகிரி இந்த மாதிரி பசங்களோட ட்ரிப்ஸ், நிறைய மெமரிஸ் கொண்ட வெஹிக்கிள் அது. அண்டு அதுக்குள்ளேயே இதை மாடிஃபை பண்ணணுன்ற ஒரு ஐடியாவில் இருந்துக்கிட்டே 2 இயர்ஸ் கடந்துருச்சு. ஸோ காலேஜ் லைஃபு, காலேஜ் போகிறது வர்றது, படிக்கிறது, சண்டேஸில் மட்டும்தான் டைம் இருக்கும் வண்டி எடுத்துகிட்டு வெளியில் போகிறதுக்கு. ஸோ அதுவும் மேக்ஸிமம் நாங்கள் ஜிபி ரோடு அப்படியே சுற்றிக்கிட்டு கிடந்தோமா. இதில் என் ஃப்ரெண்டு இன்னொருத்தனும் ஒரு எஸ்டீம் வச்சுருந்தான், ஒரு பையன் லான்சர் வச்சுருந்தான், ஒரு பையன் சிவிக் வச்சுருந்தான். ஸோ இது எல்லாமே அப்போ சிவிக் வந்து அட்மோஸ்ட் லக்ஸரியஸ் ப்ரெஸ்டீஜியஸ் வெஹிக்கிள் அது. ஸோ அதையும் மாடிஃபை பண்ணி அப்படி சுற்றிக்கிட்டு இருந்தோம் அந்த ஒரு டைம் பீரியட். ஸோ அப்படி 2 வருஷம் கழித்து அந்த எஸ்டீமை சேல் பண்ணிவிட்டு நான் ஒரு லான்சர் வாங்குகிறேன். பட் அந்த லான்சர் கதையை நான் இந்த வீடியோவில் சொல்லலை, அது லான்சர் ஸ்டோரின்னு இன்னொரு கதையில் சொல்கிறேன். அந்த லான்சருக்கு அப்புறமா எனக்கு எஸ்டீம் மேலே இருந்த கிரேஸ் போகவே இல்லை. நான் ரொம்ப தேடிக்கிட்டே இருப்பேன் இந்த கிளாசிஃபைட்ஸில், எல்லா இடத்துலையும் எந்தெந்த இடத்துலலாம் ஒரு எஸ்டீம் சேல் பார்க்குறேன் அப்படின்னா உடனே அது என்ன டீட்டெயில்ஸு, எவ்வளோ ஓடி இருக்குது. நான் வந்து ரொம்ப லோ மைலேஜ் ஓடின ஒரு ஒரிஜினல் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு கார்பரேட்டர் எஸ்டீம் தேடிக்கிட்டு இருந்தேன். அது ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் தேடினதுக்கப்புறமா ஒரு ப்ரொஃபஸர் யூஸ் பண்ண ஒரு சிங்கிள் ஓனர் எஸ்டீம் 96 மாடல், ஒரு 35-40,000 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே ஒரிஜினல் மைலேஜ் ஓடி இருந்த ஒரு எஸ்டீம் கிடச்சிது. அதை போய் ஃபர்ஸ்ட் டைம் கிராங்க் பண்ணி பார்க்குறோம். அந்த ஷோரூம்லேருந்து எடுத்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணால் அந்த ஒரு கிறிஸ்பியான இன்ஜின் இருக்கும்ல, அப்படியே கிறிஸ்பாக இருந்துச்சு. அவ்வளோ ஒரு மொறுன்னு நேற்று தான் செஞ்சு எடுத்த மாதிரி இருந்துச்சு. அது 96 மாடல் வண்டி. அது என் கையில் கிடைக்கும் போது 2012-2013 காலகட்டம். ஸோ ஆல்மோஸ்ட் அதோடைய லைஃபே முடிஞ்சிருச்சு. 15 இயர்ஸ் கழித்து அது என் கையில் கிடைக்கிது. பட்டு நேற்று டெலிவரி எடுத்த வெஹிக்கிள் மாதிரி இருந்தது. வெறும் 40,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு அந்த வண்டி. ஒரிஜினல் சீட் கவர்ஸ், ஒரிஜினல் எல்லாமே ஒரிஜினல். பட் சான்ஸே இல்லை. என்ன ஒரே ஒன்று ஏசி மட்டும் அதில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு. பட் நீட்னா நீட், ஒரிஜினல் பெயிண்ட்டு, வெஹிக்கிளில் ஒரு இடத்துல ஒரு ஸ்க்ராட்ச் கிடையாது. எப்படி தான் அந்த மனுஷன் அப்படி மெயின்டைன் பண்ணாருன்னே தெரில. வண்டி ஓட்டவே இல்லை போல இருக்கு பாவம். அண்ட் அந்த வண்டியில் தான் ப்ராப்பரான சேட்டை ஆரம்பிச்சது. அதுதான் ப்ராப்பராக என்னுடைய முதல் ப்ராஜெக்ட் கார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு 15 வருஷத்து ஓல்டு காரை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று ரீபெயிண்ட் ஆகிருக்கும், இல்லை ஆக்சிடென்ட் ஆகிருக்கும், நிறையா ஸ்பேர்ஸ் மாற்றிருப்பாங்க, வண்டி 1,00,000 கிலோமீட்டருக்கு மேலே ஓடி இருக்கும், இன்ஜின் வேலை பார்த்துருப்பாங்க, பம்பர்லாம் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணியிருப்பாங்க. நான் சொன்ன இந்த எந்த விஷயமே அந்த வண்டியில் கிடையாது. ஒரிஜினல் பெயிண்டோட அப்படி ஒரு நீட் கண்டிஷனில் இருந்தது. அப்போது ஒரு மாதிரியான ஒரு கிரே கலர் சீட் கவர் போட்டு வந்துட்டு இருந்துச்சு வெஹிக்கிள். ஸோ அந்த கிரே கலர் டேஷ்போர்டுக்கு மேட்சிங்கான ஒரு கிரே கலர் சீட் கவர், கிரே கலரில் உங்களுக்கு டோர் பேட்ஸும் வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஃபினிஷில் அவ்வளவு ஒரு நீட்டாக அந்த கார் இருந்தது. ஈவன் அது ஒயிட் கலர். அந்த ஒயிட் வந்து ஒரு ஷெட்டுலேயே வச்சதுனால, வெயில் மழையில் இல்லாமல் வச்சதுனால ஒரு வெஹிக்கிளை நம்ம எவ்வளோ நாள் அதை வந்து பத்திரமா வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கு அந்த வெஹிக்கிள் ஒரு உதாரணம். ஈவன் ரப்பர் பீடிங்ஸ் எல்லாம் கூட ஹார்டாகி பிரிட்டில் ஆகாமல் நல்ல ஒரு சாஃப்ட் டெக்ஸ்சரோட
நீட்டாக இருந்தது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கார் கையில் கிடச்சோடனே அவ்வளோ ஒரு ஆனந்தம், சந்தோஷம். ஸோ அந்த வண்டியில் செய்த சேட்டைகள் என்னென்ன தெரியுமா? நான் அந்த பழைய எஸ்டீமில் வச்சுருந்தேன்ல அந்த அப்பல்லோனுடைய அலாய் வீல்ஸ், அதை முதல்ல கழட்டி வச்சுருந்தேன். அதை தூக்கி இதில் போட்டுட்டு தூரமாக நின்று பார்த்தா லுக்கு செட் ஆகலை. அது கொஞ்சம் டார்க் கலர் மெரூன் கலர் காரு, அதுக்கு சில்வர் கலர் அலாய்ஸு ஓரளவுக்கு செட் ஆச்சு. பட்டு இது ஒயிட் கலர் காரு, அதில் சில்வரில் தான் மெட்டல் ரிம்ஸ் ஸ்டீல் ரிம்ஸே இருக்குது. அதில் சில்வர் கலர் அலாய்ஸ், அதுவும் 13 இன்ச்லேயே போட்டது. தூரமாக இருந்து பார்த்தா இது அலாய் வீல் போட்ட மாதிரியே தெரியலையேப்பா, இது ஒன்றுமே நல்லா இல்லையே அப்படின்னு, சரி மாற்று அப்படின்னு வண்டியை தூக்கிட்டு, அப்போ தான் கொஞ்சம் வேலைக்கு போன புதுசு, கொஞ்சம் சம்பாத்தியம், சரி புது அலாய் வாங்குவோன்ட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இந்த ஹெச்ஆர் அப்படின்னு ஒரு பிராண்ட் இருந்துச்சு, இப்போவும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த பிராண்டில் ஒரு அலாய் வீல் வாங்கணும் அப்படின்னு ஆஃப்செட்டில் வாங்கணும். ஆஃப்செட் அப்படின்னா வெஹிக்கிளை விட்டு கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு 1/2 நூல் வந்து வெளியில் வரும். ஸோ ஆஃப்செட் வீல்ஸ் போடணும். அதுதான் உங்களுக்கு இந்த ரேஸ் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும், ஒரு ஸ்போர்ட்டி கார் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ ஆஃப்செட் வீல்ஸ் போடணும் அப்படின்னு அந்த ஒரு ஆஃப்செட் வீல்ஸு 4 ஸ்போக்கில் வாங்கினேன். ஸோ அந்த 4 ஸ்போக்னுடைய விஷயம் என்னென்னா, 4 ஸ்போக் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த டிஸ்க்கும் சரி, ரியர் வீலில் ட்ரம்மும் சரி நல்லா விசிபிளாக தெரியும். ஸோ அதில் வேலை பார்க்கணும்ல, அப்போ அந்த பிரேக் ட்ரம்முக்கும் சரி, டிஸ்க்கு கேலிப்பரு, இது ரெண்டுத்துக்குமே ரெட் அடிக்கலாம் அப்படின்ட்டு ரெட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா சரி ஸ்டேரிங் மாற்றணும். ஸ்டேரிங் நம்ம அந்த பழைய வண்டியில் ஆல்ரெடி அது டூப்ளிகேட்டு, அதுவும் கொஞ்சம் ரொம்ப பிளாஸ்டிக்காக இருந்தது அந்த ஸ்டேரிங், அது சுத்தமாக எனக்கு பிடிக்கல. அப்புறம் நம்ம நண்பர்கள் பர்ஃபார்மன்ஸ் ஆட்டோமோட்டிவ் அப்படின்னு ஒரு ஆட்டோ ஸ்டோர் ஒன்று வச்சுருந்தாங்க, இப்போவும் வச்சுருக்காங்க OMRல. சரி அதில் நம்ம நண்பர் ஒருத்தர் இருந்தார், கார் ரேசர் சித்தார்த்துன்னு சொல்லிட்டு. அவர்கிட்ட கேட்டப்போ சரி நான் மலேசியாவிலேருந்து வர வச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வர வச்சு கொடுத்தாரு. அதுதான் என்ன அப்படின்னா, இது இந்த ஒரிஜினல் கீஸ் ரேசிங்னுடைய லெதர் ஸ்டேரிங், வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், ஒன்றுமே கிடையாது வெயிட்டு. இது வந்து ஒரிஜினலாக ரேஸ் கார்ஸுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கிறது, அவங்க யூஸ் பண்ணுறது ஒன்றுமே இருக்காது, வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். லெதர்னா ஒரிஜினல் லெதர். இது நான் 2013 வாங்கினேன், 2023 ஆச்சு. ஒரிஜினலாக இருக்குது. நான் ஒரு 2 to 3 இயர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன், அதுக்கப்புறம் எடுத்து பேக் பண்ணி வச்சுருக்கேன், நீட்டாக இருக்கும். ஸோ இது வந்து மலேசியாவிலேருந்து ஒரு $250-300 வாங்கிட்டு வந்த ஒரு பொருள், இன்றைக்கும் பத்திரமா வச்சுருக்கேன். அடுத்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் கார் பண்ணோம்னா அதில் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு எடுத்து வச்சது. பட் அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் கார் பண்ணுற டைமிங் செட் ஆகலை. பார்க்கலாம், மேபி நெக்ஸ்ட் டைம் ஏதாவது கார் வாங்கி ப்ராஜெக்ட் காராக பண்ணலாமான்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஐடியா தோணுச்சு அப்படின்னா எந்த காரை ப்ராஜெக்ட் காராக பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச காரை கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம் எப்படி செய்ய முடியுதுன்னு. அண்ட் அப்படியே அந்த மெட்ராஸ் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் ரேஸ் ட்ராக் இருக்குல்ல, ஸோ mmrt ட்ராக்குக்கு போகிற பழக்கமும் அதிகமாச்சு. ரேஸ் பண்ணுறவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் 1-2 பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்துச்சு. அண்ட் அப்படி அவங்கக்கிட்டேருந்து ரேஸ் டயர்ஸ் வந்து கிடச்சிது. அண்டு ரேஸ் டயர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஹெச்ஆர்னுடைய ஆஃப்செட் வீல்ஸுக்கு அந்த ரேஸ் டயர்ஸ் வந்து நல்லா சூட் ஆச்சு. சரி, இப்போது பேசிக்காக நம்ம அவுட்லுக்கை ஓரளவுக்கு செட் பண்ணிட்டோம். எனக்கு இந்த ஸ்டிக்கரிங் மேஜராக பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க லான்சரில், சிவிக்லலாம் ஃபுல் பாடி கிட்லாம் மாற்றி ஸ்டிக்கரிங்லாம் பண்ணியிருந்தாங்க. எனக்கு இந்த பாடி கிட் பண்ணுறதுலையும் பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதே இது ஸ்டிக்கரிங் பண்ணுறதுலையும் அந்தளவுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பாடி ஷேப்னுடைய ஒரிஜினாலிட்டி ரொம்ப பிடிக்கும், ரொம்ப வேணும் அப்படின்னு நினப்பேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பண்ணது 2 விஷயம். ஒன்று இன்டேக் சிஸ்டம், 2வது எக்ஸாஸ்ட் சிஸ்டம். ஸோ 2யுமே கை வச்சாச்சு. இன்டேக் சிஸ்டம் அது வந்து கார்பரேட்டர் இன்ஜின்னு ஃப்ரீ ஃப்ளோ ஏர் இன்டேக் சிஸ்டம் ஒன்று போட்டிருந்தோம். அதுக்கப்புறமா அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸாஸ்ட் சிஸ்டம் டிசைன் பண்ணி போட்டிருந்தோம். என்னென்னா நம்ம மெக்கானிக் டீமே தான் அது வந்து டிசைன் பண்ணி போட்டிருந்தாங்க. ஒரு 3 to 4 months அதை யூஸ் பண்ணியிருப்பேன். கொஞ்ச நாள் கழித்து அதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். கொஞ்சம் நாய்ஸியர் சைடில் தான் இருக்கும், அந்த உருமிக்கிட்டே தான் இருக்கும். அந்த நாய்ஸ் கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருந்தது ஒன்று. 2வது இந்த ஏர் இன்டேக் சிஸ்டமும் இந்த எக்ஸாஸ்ட் சிஸ்டமும் மாற்றினதில் இன்ஜினில் நிறைய மிஸ்ஸிங் ஆன மாதிரி ஒரு ஃபீல். சிக்னலில் நிற்கும் போது கிளச் விடும்போது டக்குன்னு மிஸ்ஃபயர் ஆகி இன்ஜின் ஆஃப் ஆகும். அந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி இஷ்யூஸ் இருந்தது. மைலேஜ் ட்ராப் ஹெவியாக இருந்தது.
ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சைலன்சரை மட்டும் தூக்கிட்டு ஒரிஜினல் சைலன்சரில் ஒரு ஃபிக்ஸி எஸ்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுதான் கடைசி வரைக்கும் இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் அந்த வெஹிக்கிள் ஒரு 2013 15 வரைக்கும் வச்சுருந்தேன். அண்ட் அதில் ரொம்ப முக்கியமான மெமரி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, ஃபேமஸான ரேப் சிங்கர் இருக்கார் இல்லையா, யோகி பி, அவர் 2013 காலகட்டம் நினைக்கிறேன், அந்த டைமில் சென்னைக்கு வந்திருந்தார் ஒரு பர்சனல் ஒர்க்காக. அவர் நமக்கு ஃப்ரெண்டு தான். அவர் ஒரு 1 டே ஃபுல்லாக நம்ம கூட ட்ராவல் பண்ணியிருந்தார். ஸோ அப்போது சென்னை சிட்டி ஃபுல்லாக நம்ம எஸ்டீமில் தான் சுற்றிக்கிட்டு இருந்தோம். அது ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம். அண்ட் ஒரு விஷயம் கண்டிப்பாக ஒத்துக்கணும், எஸ்டீமுடைய ஷேப்பு, லுக்கு, அழகு ஒரு மீன் மாதிரி, ஒரு ஃபிஷ் மாதிரி இருக்கும் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா. அந்த ஷேப்பு, அந்த பியூட்டி இனிமேல் ஒரு கார் கண்டிப்பாக வராது அப்படின்னு நான் வவுச் பண்ணுவேன். ஏன்னா அந்தளவுக்கு அந்த கார் நான் ரசிக்கக்கூடிய ஒரு கார். இன்றைக்கும் ரோட்டில் நிறைய பார்க்க முடியல. பட் யாராவது ஒருத்தர் நல்லா மெயின்டைன் பண்ண எஸ்டீமை நான் கண்ணில் பார்த்தேன் அப்படின்னா ஒரு நிமிஷம் நின்று பார்த்துட்டு ரசிச்சுட்டு தான் அந்த இடத்த விட்டு போவேன். ஸோ அந்தளவுக்கு எனக்கு ரொம்பவும் நெருக்கமான ஒரு கார் அப்படின்னா அது எஸ்டீம் தான். ஸோ எஸ்டீம் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட்.